ஸோ இப்போ மணி வந்து கரெக்டாக 12:30 தாண்டிடுச்சு. ஸோ தொழுவு முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ எதாவது கேம் இருக்குதா இல்லை சாப்பாடு இருக்குதான்னு தெரியல. போய் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஸோ இது என்ன கேம் தெரியல, பலூன் வச்சுருக்குறாங்க. அந்த சைடு வாலியில் ஆப்பிள் இருக்குது. என்ன மாதிரி பண்ணுவாங்க? எனக்கு இந்த பக்கெட்டை கூடப்பா, அது பெரிய வழியா காயமாயி போயிரு. நம்ம வரும்போது முழுசா கடிச்சு சாப்பிடணும், சும்மா வாயில போட்டு மென்னு போட்டு. பக்கெட்ல ஆப்பிளா இருக்கு. இது அங்கிருந்து ஓடி வந்து அதை எடுத்து சாப்பிடணும்னா வாயில கடிச்சு. பின்னாடி வந்து ஆப்பிள வந்து முழுமையா யார் கிடைக்கிறாங்களோ, ஆப்பிளை யார் முழுமையாக கிடைக்கிறாங்களோ நிதானமா சாப்பிடுங்க. தண்ணிக்குள்ள முக்குளிச்சு ஆப்பிள் சாப்பிடாதீர்கள். பாருங்கண்ணா. ஸோ இந்த இன்வென்ட்க்கு வந்து ஒரு யூடியூபரை நான் சந்திச்சிருக்கேன். இவர் வந்து தமிழ், என்ன பேரு? தமிழ் தலைவா 360. எத்தனை வருஷமா வீடியோ போட்டிருக்கீங்க? நான் 3 வருஷமா யூஸ் பண்ணிக்கிறேன் வீடியோ. எங்க தமாம்ல இருந்தா போடுறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி இந்தியால போட்டிருக்கீங்களா? இந்தியானா இல்ல, தமாம்ல மட்டும் தான். சவுதி அரேபியால இருந்தா என்ன மாதிரியான கண்டென்ட் நீங்க போடுவீங்க? நான் எல்லா கண்டென்ட் போடுவேன். நான் போடுறது தான் கண்டென்ட், அதை தான் நீங்க பாக்கணும். நான் போடுறேன், நீங்க எப்படி போடுவீங்க? நான் வந்து சவுதி அரேபியால இருக்க எல்லா கண்டென்ட்டுமே போடுவேன். அது இல்லாம நான் பண்றதான் கண்டென்ட். இப்ப என்ன நடக்குது அது. எந்த ஏரியால இருக்கேன்னு சொல்லுங்க. தமாம் பைசலியால இருக்கு. பைசலியால இருக்கீங்களா? ஒரு மீட்டப் பண்ணுவோம், ஒரு கொலாபரேஷன் பண்ணி பாப்போம். கொலாபரேஷன் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி ஒரு சேனல் கூட கொலாபரேஷன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ ஒரு சேனல், அந்த வீடியோ நாளை கழிச்சு ஈவினிங் அப்லோட் ஆகும். சோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு கொலாபரேஷன் எடுத்து பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. உங்க சேனல்ல நான் பாத்திருக்கேன். அதிகமா நான் வந்து சேனலோட ஐடியா காட்ட முடியுமா? வீடியோல காட்டிடலாம். அதிகமா நான் உங்களை இன்ஸ்டால பாத்திருக்கேன் ப்ரோ. சேனலோட லோகோ மட்டும் காட்டுங்க. ஓகே. ஸோ க்ளோஸ்அப் போய்க்கோங்க. ஸோ இதுதான் அண்ணனோட சேனலு. ஸோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இவரும் தமாமில் தான் இருக்காராம். மேபி ஃபியூச்சரில் ரெண்டு பேரும் கொலாபரேஷனில் நிறைய வீடியோஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. வரும் வீடியோ பண்ண வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். நான் ரொம்ப நேரமா கவனிக்கல ப்ரோ. நான் இங்கே நிகழ்ச்சி நடத்துறதுனால இருக்கேன். ஓகே. ஸோ அடுத்து ஏதோ பெண்கள் சம்மந்தப்பட்ட கேம் தான் நடந்துட்டு இருக்காரு. அது என்ன கேம்னு தெரியல, என்னன்னு பார்க்குறோம். இது பெண்கள் சம்பந்தப்பட்ட கேமா, என்ன கேம்னு தெரியல. எப்படின்னு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இது வந்து 3 கோடு இருக்கும், மாறி மாறி வரணும். ஓ, அந்த சைடு இந்த சைடு போற மாதிரி. புளுக்கு மாறணும், பச்சைனா பச்சைக்கு மாறணும். ஐ மீன் பலூன் கலர். ஆமா, பலூன். ஓ, திரும்பி நிக்கணும். திரும்பி நிக்க கூடாது. அவன் இப்படி தான் நிக்கறாங்க. பலூன் அந்த பக்கமா இருக்கு. ஸோ இந்த பலூன் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி என்னன்னா 3 கலர் பலூன் இருக்கு. அதில் மஞ்சள்னு சொன்னாங்கன்னா மஞ்சள் வந்து நிற்கணுமா, ப்ளூன்னு சொன்னால் இங்கே வந்து நிற்கணுமா, ரெட்டுன்னு சொன்னால் இங்கே வந்து நிற்கணுமா, திரும்பி தான் நிற்பாங்க. ஸோ என்ன கலர்னு கன்ஃபியூஸ் ஆகணுங்கிறதுக்காக. அதனால ஸோ வரிசை எத்தனை பேர் இருக்காங்க, இதில் யார் யார் தப்பாக நிற்கிறாங்கன்னா அவங்களாம் வெளியே போயிடுவாங்களாம். சிவப்பு சிவப்பு மஞ்சள் சிவப்பு மஞ்சள் ஊதா மஞ்சள் ஊதா மஞ்சள் மஞ்சள்
ஸோ இந்த கேம் ரொம்ப நேரம் போகும் போல இருக்கு. டைம் லாப்ஸை போட்டு விட்டுருவோம் பேசாம. ஊதா 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 மஞ்சள் சிவப்பு மஞ்சள் சிவப்பு ஊதா சிவப்பு. ரொம்ப நேரம் போகுதுன்ட்டு ட்ரிக்ஸா பலூனை மாற்றி வச்சு இது பண்ணிட்டாங்க. இப்போ கலரை மாற்றினோன்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. சிவப்பு மஞ்சள் மஞ்சள் ஊதா மஞ்சள் 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 ஊதா சிவப்பு சிவப்பு ஊதா 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 சிவப்பு. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஃபினிஷ் முடிந்தது. ஸோ இது வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கள். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அதிலிருந்து 2 பேர் ஆல்ரெடி ஜெயிச்ச 2 பேர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள காம்படிஷன் இப்போ இறுதி போட்டி. மஞ்சள் ஊதா மஞ்சள் சிவப்பு ஊதா இல்ல அவங்க காலில வந்து அவங்களுக்கு இன்னும் சிவப்பு ஊதா சிவப்பு மஞ்சள் 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 ஊதா சிவப்பு ஊதா மஞ்சள் ஊதா சிவப்பு மஞ்சள். ஸோ ரொம்ப டஃப்பாக போதுங்கிறதுனால ஒரு கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் வெளியே போயிட்டாங்க. அதில் ரோஸ் எல்லோ வெள்ளை வெள்ளை எல்லோ ஒயிட் 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 yellow white rose white rose white rose. ஸோ இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. இதில் யார் வேணா வராமல் பார்ப்போம். அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஒரு சில முதல் பரிசு கலை, வேற 2ஆம் பரிசு யோனிகா. ஸோ இந்த பொண்ணு தான் அந்த கலராக வச்சு ஆடினாங்களா, அதில் வின்னானது. அந்த கேம் பேர் என்ன? ஏதோ ஒரு கலர் கேம்ன்ட்டேனா? கலர் பலூன் தாண்டுதல் முதல் பரிசு தான் சொன்னாங்க. கலை அரசி புரட்சிகர வாழ்த்துக்கள். இவர் என்ன இதில் செங்கலை ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தாங்களா, அதில் இந்த ப்ரோ ஆயிருக்காரு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே, அடுத்து முதல் பரிசு தர்மர். இப்பரிசினை வழங்க அண்ணன் சரவணன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஆப்பிள் கடித்தல் முதல் பரிசு தர்மர், 2ஆம் பரிசு ஜோனி. ஸோ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லேருந்து இன்னொரு 2ஆம் நிலை ஜோனி. ஏத்துக்க முடியாது. செல்ல தம்பியா மண்டைய உள்ள விட்டாரு. ஆசிரியர் சார்பாக வாழ்த்துக்கள். கேட்டுக்கொள்கிறோம்.
பெண்கள் மற்றும் குழந்தைகள் உங்களுக்கான உணவு தயாராக இருக்கிறது. உணவு பரிமாறுவதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் சென்று முதலில் உணவை அருந்திவிட்டு வாருங்கள். அதன் பிறகு நாம் ஆண்கள் செல்லலாம். 3 ஸோ அப்போ பெண்களுக்கான சாப்பாடு வச்சுட்டாங்க. இப்போ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இப்போ சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரசம், தயிர், ஊறுகாய், இது என்ன கூட்டுகள்லாம் இருக்குது. தென் எப்பவும் போல் சாப்பாடு ஒயிட் ரைஸு ஒரு 3 சட்டிக்கு ஒயிட் ரைஸ் இருக்குது. நல்லா இருக்கிறேன். ஸோ இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் ஷேக் தாவூத். ஓகே, எந்த ஊர்? கும்பகோணமா? தேங்க்யூ. ஸோ நான்வெஜ் உண்டுல்ல? நான்வெஜ் உண்டோ? நான்வெஜ் உண்டா சைவம் மட்டுமா? நான்வெஜ் உண்டா சைவம் மட்டுமாண்ணே? நான்வெஜ் கிடையாதுண்ணா. இல்லை, வீடியோவில் மென்ஷன் பண்ணி சரி, ரைட், எடுத்துடலாம். ஸோ சாப்பாடு எல்லாமே அங்கே இருக்குது, இங்கேயே இருக்குது. ஸோ வந்து எடுப்போம். ஸோ வச்சிருக்கிறாங்க. ஸோ செல்ஃபி தான் இருக்கும், நிறைய ஒரு வீடியோவாக எடுத்துருவோம். ஸோ ப்ரோ வந்து கும்பகோணமா இங்கே ஏதோ ஒர்க் பண்ணுறாரா, அதை ஆல்ரெடி சொல்லிட்டாரு, பார்த்துக்கோங்க. இப்போ செல்ஃபி எடுங்க. ஸோ வீடியோ எடுத்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இனிமேல் சாப்பிட்டா தான் அடுத்த வேலை. அடுத்த ஒரு சப்ஸ்கிரைபர். எந்த ஊர் நீங்கள்? திருச்சியா? வருஷம் வருவீங்களா இல்லை இதான் ஃபஸ்ட் டைமா? இல்லை, 2வது வருஷம். இது 2வது வருஷமா? ஆமாம். என்ன வேலை பார்க்குறீங்க? அம்மா டிரைவர் தானா? ரைட்டு. ஸோ 2 ரவுண்டு முடிஞ்சது. 3ஆவது ரவுண்டில் நான் சாப்பிட உட்காந்துட்டேன். நம்ம கூட டிரைவர் நலசங்கர் தலைவர் உட்காந்துருக்கிறாரு. ஸோ ஏதாச்சும் சொல்லணுமா இதை பற்றி? நம்ம விருந்தோம்பலை பற்றி சொல்லுங்கள். அன்பு தமிழ் உறவுகளை சோறு சாப்பாடு மிக சிறப்பாக நடந்துகிட்டு 3வது பந்தி நடக்குது. செந்தமிழ் பாசறை நடத்துகிறாங்க. நம்ம தமிழ் உறவுகள் அனைவரும் கலந்துருக்காங்க. யூடியூபர் தம்பி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தம்பிக்கு ஒரு பிரிவம் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு இலையை போட்டாங்க. இலை கழுவியே இருக்குது, கழுவு தேவையில்லை போல். இன்றைக்கி எத்தனை இலை? இன்றைக்கி எத்தனை பேர்? இல்லை, இன்றைக்கி எத்தனை இலை வந்திருக்கும்? இது வரைக்கும் எத்தனை முடிஞ்சிருக்கு? 300 பேர் இருந்திருக்காங்க. இன்னும் வருவாங்க. இந்த ஆள் வராங்க. ஸோ 3வது பந்திக்கும் ஃபுல்லாக தான் ஆள் போய்கிட்டு இருக்குது. சவுதி அரேபியாவில் வாழை இலை கிடைக்குது, அது சாப்பாடு கிடைக்குதுங்கிறது எனக்கு இங்கே வந்து இப்போ தான் தெரியும். ஆட்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஸோ செம்மையாக செஞ்சுருக்காங்க சாப்பாடு. ஸோ என்ன நடக்குதுன்னா, இந்த கேம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த பாட்டு நிப்பாட்டினோடனே எல்லாருமே உட்காருவாங்களா, அந்த போட்டி ஓடிட்டு இருக்குது. ஸோ பாய். ஸோ பாய் நம்ம சப்ஸ்கிரைபரா. தேங்க்யூ பாய் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. எந்த ஊர் நீங்கள் பேசுகிறீங்களா? ஸோ பாய் நம்ம சப்ஸ்கிரைபரா. என்ன ஊர் பாய்? என்ன ஒர்க் பண்ணுறீங்க? எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் வந்து கும்பகோணம். நான் சவுதி அரேபியா வந்து 17 வருஷம் ஆகுது. இல்லை, இங்கே இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லா வருஷமும் வர்றது தான். என்ன ஒர்க் பண்ணுறீங்க இங்கே? நான் இங்கே ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் வச்சிருக்கேன். இண்டஸ்ட்ரியல். எங்கே தமாம் தானா? தமாம். எத்தனை நாளாக என் சேனல் பார்க்குறீங்க, அதை சொல்லுங்க. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஒரு வருஷமா பார்க்குறீங்களா? ஒரு வருஷம் தான் ஆரம்பிச்சு. அதான் அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஃபேமிலியோட இருக்கீங்களா? ஆமாம், ஃபேமிலியோட இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் வந்து விழாவோட நிறைவுக்கு வந்துட்டேன். நான் எதிர்பார்த்த விளையாட்டும் கூட அந்த பண்ணை தொங்கூட்டு அடிப்பாங்களா, ஊதி அடிக்கிறது மங்களா, அந்த இதுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கானது நடக்குது.
உற்சாகமா கை தட்டுங்க ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அதுவும் அடிக்கலாம். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழர் பாசறை சங்கம் தலைவர் சவுதி அரேபியாவில் இருந்து. அண்ணனோட பேர் என்னென்ன? உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? என் பேர் வினோத். வினோத், எந்த ஊர் நீங்கள்? இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க சவுதி அரேபியாவில்? உங்களுக்கு எப்படி இது தோணுச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு சங்கத்தை உருவாக்கணும், நிறைய தமிழ் மக்களை சேர்க்கணும் அப்படின்ட்டு? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்துட்டு என்னோட பேர் வினோத். இப்போ சவுதி செந்தமிழ் பாசறையோட தலைவர், தற்போதைய தலைவர். இது இந்த பாசறை வந்து நான் ஒரு ஆள் உருவாக்குனது இல்லை. எனக்கு முன்னாடி இருந்த உறவுகள், மூத்த உறவுகள் நிறைய பேர் இங்கே இருந்து போனவங்க. எல்லாருமே ஒரு பயணி போல தானே இந்த நாட்டுக்கு. ஒரு குறைந்த வருடங்கள் இருப்பாங்க, அப்புறம் போவாங்க இல்லையா? அந்த மாதிரி முன்னாடி வந்தது. இங்கே நம்ம இதை உருவாக்குனதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இங்க தமிழ்நாட்டிலேருந்து இங்க பிழைப்பு தேடி வரக்கூடிய நம்முடைய உறவுகள் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்களா? எல்லாரும் நம்ம தனித்தனியா நிக்கிறோம். தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலையும் தனித்தனியா நிக்க கூடாது. ஒரு கூட்டமைப்பா ஒரு கூட்டமா இருக்கும்போது நமக்கான பிரச்சனைகள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது ஒருத்தருக்கு ஒருவர் உதவிக்க முடியும். அடிப்படையில நம்மளோட நோக்கம் வந்து அதுதான். நம்ம ஒரு கூட்டமைப்பா இருக்கோம். அப்போ நம்ம போல தமிழர்கள் இருக்கக்கூடியவங்க ஏதாவது சின்ன பிரச்சனை, ஏதாவது உதவின்னு தேவைப்பட்டு வராங்கன்னா இப்போ நிறைய உறவுகள் வந்துட்டு வருவாங்க. வேலை விஷயமா வேலை சரியா அமையாது. அவங்களுக்கு வந்து இந்த நாட்டோட புதுசா வரும்போது புரியாது. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் நம்ம பேசினோம்னா இந்த நாட்டோட தன்மையை பற்றி சொன்னோம்னா புரியும். இல்லை அவங்களுக்கு ஏதாவது லீகல் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சட்ட ரீதியாக இப்போ சில இடங்கள்ல வந்து சட்ட சிக்கல்லாம் வரும். அவங்க பேசி வந்து சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சிக்கல்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக ஆலோசனைகள் வழங்குவோம். இந்த நாட்டினுடைய இறையாண்மை சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நம்மளால நம்முடைய உறவுகளுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம். அதுதான் முக்கியமா அந்த பாசிட்டிவ் நோக்கம். அடுத்தது நம்ம வந்து எங்க போனாலும் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் விட்ட கூடாது இல்லையா? அதுக்காக தான் இது போன்ற நம்மளுடைய தமிழர் திருநாள் பொங்கல் விழாங்கிறது. இந்த நிகழ்வு வந்து சவுதி அரேபியா முழுக்க நம்ம பாசறையில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் உறவுகள் எல்லாத்தையும் கூட்டு வருவாங்க. எல்லாருமா சேர்ந்து இந்த நிகழ்வு நடத்துவோம். இப்போ இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் ஜித்தா, ரியாத், தமாம் இந்த 3 பெருநகரங்களையும் அந்த நிகழ்வு பாசறையின் சார்பாக நடக்குது. நீங்க தமாம்ல எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நீங்க எப்போ இந்த பொறுப்புக்கு வந்தீங்க? நான் வந்து இப்போ இந்த பொறுப்பு வந்து 2 வருடங்கள் ஆகுது. ஆமா, நான் இருக்கிறது வந்து அல்லசா பகுதி. இந்த நிகழ்வு வந்து இந்த பாசறை வந்து கிட்டத்தட்ட 2010லேருந்தே இருக்கு. 10-11 காலகட்டங்கள்லேருந்து இருக்கு. நான் இந்த பாசறைக்குள்ள வந்தது 2014 காலகட்டத்தில், 13 முடிவு 14 தொடக்கத்தில் நான் அதுக்குள்ள வந்து ஆமா 10 ஆண்டுகளுக்கு மேல அந்த பாசறையில தொடர்ந்து பயணிக்கிறோம். நம்ம கடந்து வந்த பாதைங்கிறது சின்ன அமைப்பா நம்ம வரும்போது ரொம்ப சின்ன அமைப்பா இருந்தது. இப்போ வந்து நம்ம பெருமளவுல சவுதி முழுக்க வளர்ந்துருக்கோம். இந்த பாசறை வந்து வளர்ந்துருக்கு.
இது வந்து தனிப்பட்ட ஒருவரோட உழைப்பு இல்லை, ம். ஒட்டுமொத்த பாசறை உறவுகளோட உழைப்பு. ஆ. நம்ம இது ஒத்த உணர்வு கொண்ட உறவுகளினுடைய ம். சங்கமம், இணைப்பு, இணைதல் இதன் அடிப்படையில் உருவானது. ம். இதுதான் நம்ம பாசறையோட. இப்போ நீங்க ஒரு மெம்பரா ஆயிட்டீங்க. ஸோ ஆறதுக்கு முன்னாடி இதை உருவாக்குன ஒரு ஆள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி என்ன மென்டாலிட்டி இருந்திருக்கும் இதை ஓப்பன் பண்ணணுங்கிறதுக்கான, ஐ மீன் இந்த ஒரு சங்கம் உருவாக்கணும் நமக்குள்ள அப்படின்ட்டு ஒரு அலோன்ஸ் தானே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே வரும்போது எதுக்கு இதை உருவாக்கிட்டு ஏதாவது காசு சேர்க்கறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலரோட தாட்ஸ், இன்கேஸ் என்னோட தாட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் இதை உருவாக்கும் போது உங்களோட ஸ்ட்ரகிள் இருக்கும். நிறைய பேர் நீங்கள் இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்றேன், நிறைய பேர் சேர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க? ஆமா, நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவங்க தான், விருப்பப்பட்டு தான் அந்த வேலையை செஞ்சோம். அது வந்து சொன்ன மாதிரி வீக்கெண்ட் சொல்றேன், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமு, அதாவது பக்ரீத், ரம்ஜான், இந்த மாதிரி பொங்கல், இல்லை தீபாவளி, இந்த மாதிரி இதுனா ஃபெஸ்டிவல் வைக்கிறீங்க. இதோட நோக்கம் எதுக்காக ஆக்சுவலி இங்க இருக்கிறவங்க? ஆமா, இப்ப நம்ம இவ்வளவு குடும்பங்கள் வந்து பாத்துட்டீங்க, இன்னைக்கு இவ்வளவு குடும்பங்கள் வந்துட்டாங்க. ஆமா, இந்த நாட்டுல உங்களுக்கு என்ன வேற என்ன வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி ஒரு உறவுகள் சந்திக்க? நான் ஒரு 6 வருஷமா இங்க இருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுல கலந்துக்கிறேன். எனக்கு இவ்வளவு பேர் இங்க இருக்காங்களா, இவ்வளவு ஃபேமிலிஸ் இருக்கு, இவ்வளவு தமிழ் ஆட்கள் இருக்கு. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நகரத்தில் நடக்கிற நிகழ்வுலையும் இந்த அளவுக்கு அல்லது இதை விட பெரிய அளவுல கூட்டம் நம்முடைய குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் கலந்துப்பாங்க. இது வந்து ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு. நம்ம ஒரு நாட்டை விட்டு நம்ம தாய்நாட்டுல இருந்து வந்து இங்க இருக்கோம். இந்த மாதிரி நம்ம உறவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப அரிது. இந்த மாதிரி கூட்டமா நம்ம 2 பேர் தனியா செஞ்சுக்கலாம், இன்னும் ஒரு 4 பேர் சேர்ந்து தனியா செஞ்சுக்கலாம். ஆனா ஒரு 300 பேர்கிட்ட இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம்னா இது வந்து ஒண்ணு சேர்த்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து மிக மிக அரிது. இந்த வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு நம்ம பாசறை ஒரு அடித்தளமா முன்னோடியா இருக்குங்கிறப்ப அதுல நம்மளுக்கு பெருமை தான். அது அதான் நோக்கம். அவங்களோட மகிழ்ச்சி, ஒரு நாள் மகிழ்ச்சி, நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் இதை நினைவு கூறக்கூடிய வாய்ப்பு. இப்ப ஊர்ல வந்து பொங்கல் வச்சு, ஊர்ல தானே பொங்கல் வச்சிருப்போம். ஊர்ல வச்சிருந்தாலுமே நம்ம ஃபேமிலியோட தான் முடிஞ்சிருப்போம் தவிர இந்த மாதிரி ஈவென்ட்குள்ள நம்ம போக மாட்டோம். பட் இது ஒரு ஈவென்ட் மாதிரி இருக்குது. நிறைய ஃபேமிலிஸ் வராங்க, நிறைய முன்ன பின்ன தெரியாதவங்க நம்மளுக்கு பழக்கம் கிடைக்குது. வெளியூரா இருக்கட்டும், வெளி நாடுகள்ல மீன் ஸ்ரீலங்கா தமிழும் இருக்காங்க, மலேசியன் தமிழ்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேட்டா இருக்குது. ஸோ இப்போ என்னோட ஒப்பீனியன் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ புதுசாக வரப்போறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இங்க இருக்கிறவங்களுக்கு இங்க இருந்து இந்த நாட்டை பத்தி கொஞ்சம் பிடிக்காம இருக்கும், பயத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நம்ம இது வந்து இப்போ நம்ம அதை சொல்லணும்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டில் தான் நம்ம வந்து நம்மளோட இப்போ புதுசாக வர ஆரம்பிக்கிறவங்களுக்கு நம்ம பிழைப்பை வந்து அங்கே வந்து உதவி செஞ்சுக்கணும். இப்போ நம்ம இங்க வந்திருக்கோம்னா அங்க ஒரு சரியான நமக்கான ஒரு நிலை இல்லை. அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து நாட்டை விட்டு வெளியே வர வேண்டிய சூழல் இருக்கு. இங்க வரும்போது வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இங்க இருந்து போனவங்க அல்லது இங்க வசிக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு முறை வந்து நீங்க கலந்து ஆலோசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரேன், இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு வரேன், சரியா இருக்குமான்ற ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அமைப்புகள் நம்ம பாசறை கூட இணைந்து பயணிக்கும் போது இது வந்து ஒரு நம்ம என்ன சொல்றது, தமிழர்களா ஒன்று கூடி நம்மளுடைய குறை நிறைகளை வந்து பேசிக்கிறோம், தீர்த்துக்கிறோம். முடிஞ்ச வகையில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாட்டில் விடுமுறை, நம்ம வந்து சந்திக்கிறோம். 10 பேர் சந்திச்சு வீட்டில் சாப்பிட்றத வந்து இன்னைக்கு 300-400 பேர் சந்திச்சு இந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். நம்ம நிகழ்வுகளில் பங்கேற்கும்போது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஓட்டம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். இப்ப இந்த புகைப்படங்களை நீங்க வீட்டுக்கு அனுப்பும்போது வீட்டுல இருக்க அப்பா அம்மா இருப்பாங்க, மனைவி குழந்தைகளை விட்டுட்டு வந்திருக்கவங்க நிறைய பேர் இல்லையா, அவங்களை அனுப்பும்போது சரி பரவாயில்ல அங்க வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்புல இருக்காங்க அப்படின்ற அவங்களுக்கும் ஒரு மனோ திருப்தி. அதுதான் இப்போ நிறைய பேர் இன்னும் கலந்துக்காம இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு ப்ரொபோசல் மாதிரி சொல்லிருங்க. ஏன்னா இதுதான் போகணுமா அப்படின்ட்டு நிறைய மென்டாலிட்டி இருக்கும், நிறைய பேரோட யோசனை இருக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது இங்க அப்படிங்கறது மறக்காம இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. உறுதியா நம்ம வரக்கூடிய உறவுகளை அரவணைக்கிறது நம்ம பாசறை எப்பயுமே தவறாது. அதனால நானும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் 6 வருஷத்துல. அது ஒரு ஏதாவது ஒரு மூலியமா எனக்கு ஒரு நம்பர் கிடைச்சு அவங்களை கான்டாக்ட் பண்ணி தான் வந்தேன். ஸோ இங்க வந்ததுக்கப்புறம் ஆனா ஒரு இதுக்கப்புறம் நீங்க தொடருவீங்க. அது போல இப்போ உங்களை சுத்தி இருக்கவங்க சொல்லுவீங்க. அதேதான் அதே மாதிரிதான் இப்படிதான் அப்படிதான் ஒருத்தர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த வந்து ஆரம்பத்துல ஆரம்பிச்ச நோக்கம் வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்றதான் நோக்கம். ஒன்னா இருக்கணும். நம்மளுடைய குறை நிறைகள் ஏதாவது நம்ம எல்லா குறையையும் உங்களுக்கு இருக்க எல்லா குறையும் நல்லா தீர்க்க முடியுமா? முடியாது. ஆனா அதுக்கான ஒரு வழி சொல்ல முடியும், ஒரு வழிகாட்டல் செய்ய முடியும். நம்ம கிட்ட அந்த மாதிரியான உறவுகள் இருக்காங்க, அந்த துறை சார்ந்த. நம்மளால முடியாட்டாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச கேட்டு சொல்ல முடியும். அப்ப வந்து புதுசா வரவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதுதான் வர்றவங்க நம்ம புதுசா வரக்கூடியவங்களை நம்ம ஆதரிச்சு அனுசரிச்சு கொண்டு போகக்கூடிய பக்குவமும் அதுக்கு ஏற்ற போல நம்ம பாசறைய வளர்ச்சி இருக்கு. ஃபைனலா உங்கள் வாழ்த்து மாதிரி என்ன சொல்லியிருந்தேன். ஆமா, உறவுகளை இந்த பார்த்து கொண்டிருக்க உறவுகள் அனைவருக்கும் சவுதி செந்தமிழர் பாசறை சவுதி அரேபியன் சார்பில் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள்.
இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு முயற்சி எடுங்க. எல்லாரும் ஒன்றா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு ஒரு இனத்தோட மீளெழுச்சிங்கிறது வந்துட்டு கலாச்சாரம் பண்பாடு மீட்டெடுக்கப்படுறது தான் தொடங்குது. அந்த செயலை வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து உறுதி செய்கிறோம். அதற்கான இது ஒரு வாய்ப்பு இருக்கவங்க கலந்துக்கங்க. நன்றி. ஓகே ப்ரோ, இந்த மாதிரி உருவாக்குனதுக்கு நன்றி. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், முறையாக எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு, ஐ மீன் நிறைய ஃபேமிலி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த குடும்பத்தில் வந்திருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இந்த வாய்ப்பு எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி இருக்கிற என் கேமராமேனாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களுக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கு ஒரு நன்றி. ஸோ இதை தொடர்ந்து செய்யுங்க. நிறைய வாங்க, நீங்களும் தொடர்ந்து வாங்க, உதவி செய்வோம். கண்டிப்பாக. நன்றி. ஸோ இங்கே வந்த 70% பீப்புளுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. பட் என் சேனலில் தான் தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ மட்டும் தான் பார்க்குறாங்க போல இருக்கு. இது என்ன கடை போடுவீங்களா இப்படி, இல்லை சும்மா ஆள்காரங்க வாங்கட்டுங்கிறதுக்காகவா? ஊர்ல இருந்து வர்றதா? செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடுகு. கடுகுங்க, கடுகு இல்லையா அது? கேழ்வரகா? ஸோ இது இங்கே கிடைக்குதா? சூப்பர், ஹோம் டெலிவரினா இருக்குதா? ஓகே ஓகே. ஓகே கைஸ், ஒரு வழியாக ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லைன்னு இல்லை, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, உள்ளே நடந்துட்டு தான் இருக்குது. பட் எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஏன்னா இப்போவுமே 6 மணிக்கிட்ட ஆக போகுது. இங்கே பஸ்ஸை பிடிச்சி தான் போகணும். போயிட்டு நாளைக்கு எப்பவும் போல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி இங்கே இருந்தது எப்படி இருந்ததுன்னா நம்ம ஊருக்குள்ளே இருந்த மாதிரி தான் இருந்தது ஃபீலிங்ஸு. ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க, நிறைய கிட்ஸ் இருந்தாங்க, நிறைய என்னோடய ஃபாலோவர்ஸும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 70% பீப்புளுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் யாருக்கும் என் சேனல் பேர் மட்டும் தெரியலை. இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. பட் முடிஞ்சாலும் ஏதோ ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டாடா.